வரகரிசி மல்லிப்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வரகரிசி 100 கிராம் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு 50 கிராம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து 1/2 hour ஊற விட்டுடலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, ஒரு பச்சை மிளகாய், இதை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இங்கே குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு இஞ்சி துண்டு எடுத்து துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம இப்போ 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்த வரகரிசி பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். தண்ணி வடிச்சிட்டு கொத்தமல்லி இலையும் பச்சை மிளகாவையும் அரைச்சதை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டம்ளர் வரகரிசியும் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பும் எடுத்துருந்தோம். 1/2 டம்ளருக்கு நான் இங்கே 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பொங்கல் நல்லா வெந்துருச்சு. இங்கே நான் தாளிப்பு கரண்டி வச்சு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். மிளகு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சமாக, பெருங்காயத்தூள் 1 பிஞ்ச் நம்ம சேர்த்து தாளிச்சுக்கலாம். பொரிஞ்சிருச்சு, பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம். வரகரிசி மல்லிப்பொங்கல் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.